வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவுகள் தொடர்கதை கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை சத்தங்களில் தான் புதையுண்டு போவது போல சுஜாதாவுக்கு தோன்றியது. எத்தனை விதமான சத்தங்கள்! அடுக்குமாடி கட்டிடங்களில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சத்தங்கள். ஆகாசத்துக்கு மிக சமீபம் இருக்கக்கூடிய பாவனையை கிளப்பும் தளத்தில் குடியேறுவது கல்யாணமான புதிதில் மிகவும் உற்சாகமாக இருந்தது. அதாவது அந்த நினைப்பு ஏற்படுத்திய உற்சாகம் அதிகமான ஏகாந்தம் இருக்கும் என்கிற நினைப்புகளே அவை தூண்டிய கற்பனைகளே கிளுகிழுப்பை ஏற்படுத்திய நாட்கள் அவை. சப்பாத்தி மாவை மிக வேகமாக பிசைந்து கொண்டிருந்த சுஜாதாவின் கை நினைவுகளில் சில வினாடிகள் கரைந்து நின்றதில் தனது துரிதத்தை குறைத்து பிறகு விசையைப் போல வேலையை தொடர்ந்தது. நினைவுகளில் கரைந்து நிற்பதற்கு வினாடி நேரம் கூட இல்லை. ஆனால் நேற்று இரவு பொழுதுக்கு பின் நேற்று வரை இருந்த காலகட்டம் முடிந்து இன்றிலிருந்து புதிய கட்டம் உருவானது போல் நெஞ்சுக்குள் படபடக்கிறது. நேற்று வரை நகர்ந்த நாள்கள் அந்த நாள்கள் என்கிற சரித்திரத்தில் பெயர் பெற்றுவிடும் போல திகைப்பு ஏற்படுகிறது. சுஜாதா, காஃபி! அவள் சட்டென்று உலுக்கப்பட்டவள் போல சுய நினைவுக்கு வந்தாள். இயந்திர கதியில் சமையலறை கடிகாரத்தை பார்த்தாள். 8 அடிக்க 10 நிமிஷம். 8:45 இருவரும் ஆபீஸுக்கு கிளம்ப வேண்டும். அவன் 7:45 எழுந்திருப்பான். அதற்குள் அவள் டிஃபன் செய்து இரவுக்கும் சேர்த்து சமைத்து இடையில் அவனுடைய உடுப்புகளுக்கு இஸ்திரி போட்டு ஒரு முறை இஸ்திரிக்கு ஓர் ஆளிடம் உடுப்புகளை கொடுத்து உடுப்புகளோடு ஆள் காணாமல் போய்விட்டான். இனிமே யார்கிட்டையும் துணி கொடுக்க வேண்டாம், நாம இஸ்திரி செஞ்சுக்கலாம் என்றான் சுந்தர். நாமே என்பது வீட்டு வேலை என்னும் சமாச்சாரத்தில் நீ என்று அர்த்தம். ஆனால் அவள் அதையெல்லாம் பொருட்டாக நினைத்ததில்லை. வீட்டு வேலையெல்லாம் செய்வது, வேலைக்காரியின் வேலையை மேற்பார்வை பார்ப்பது, அவள் வராத நாள்களில் தானே செய்வது, இதெல்லாம் மீன்குட்டிக்கு இருக்கும் நீச்சல் திறமையை போல இருந்தது. கல்யாணமான புதுசிலெல்லாம் அவன் படுக்கையில் படுத்தபடி காஃபி என்று குரல் கொடுத்ததும் அவளுள் ஒரு இன்ப கிளர்ச்சி ஏற்படும். காஃபியை கப்பில் ஊற்றி படுக்கை அறையில் நுழையும் போது அவன் கண்ணை மூடிய நிலையில் ஒய்யாரமாக படுத்திருப்பான். அவள் உள்ளே நுழையும் மரவத்திலேயே அவனுடைய அதரங்களில் புன்னகை விரியும். அப்படி அவன் படுத்திருக்கும் நிலையே வசீகரமாக இருக்கும். அடி வயிறு துவண்டு கன்னங்களில் செம்மை ஏறும். அவன் கண்ணை திறக்காமலே படுத்திருப்பான். அவள் காஃபியை முக்காலியில் வைத்து அவன் மூக்கை நிமிண்டி காஃபி வந்தாச்சு என்பாள். அவன் பெரிய புன்னகையுடன் அவளை தன்னிடம் இழுத்து கொள்வான். நழுவி போன நேரத்தை ஈடுகட்டி ஆபீஸுக்கு பறப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். ஆனாலும் அதிலும் ஒரு இன்பம் இல்லாமல் இல்லை. வழி நெடுக அவனால் லேட்டாச்சு என்று அவள் சிணுங்கிக் கொண்டிருப்பாள். அவன் குறும்புடன் கல்லொளி மங்கனாய் வாய் திறக்காமல் இருப்பான். கல்யாணமாகி இந்த 2 வருஷங்களில் முன்பிருந்த சரசமும் குறும்பும் குறைந்து விட்டன. வீட்டு வேலையும் ஆபீஸ் வேலையும் இயந்திர கதியாய் அவளுக்கு பழகிவிட்டன. அவள் 5 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் ஜுர வேகத்துடன் செய்வதும், அவன் 7:45 எழுந்து அவள் மேஜை மேல் தயாராக வைத்திருக்கும் டிஃபனை சாப்பிட்டு அவள் இஸ்திரி போட்டு வைத்திருக்கும் உடுப்பை மாட்டிக்கொண்டு கட்டி வைத்திருக்கும் கேரியரை எடுத்துக்கொண்டு இருவரும் ஆபீஸுக்கு கிளம்புவதும் இருவருக்கும் பழகி போய்விட்டது. அது ரொம்பவும் இயல்பான விஷயம் போல வாழ்க்கை இயங்கி வந்தது. இந்த இயக்கத்தில் எந்த விதமான மாறுதலும் வரக்கூடாது என்று அவன் தெளிவாக சொல்லிவிட்டான். அதாவது மாறுதலுக்கு அவள் காரணமாக இருக்கக்கூடாது என்கிறான். சுஜாதா, தோ வர என்றபடி அவள் காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்கு சென்றாள். அவன் அன்றைய தினசரியை படித்து கொண்டிருந்தான். அவள் மௌனமாக கோப்பையை முக்காலியில் வைத்துவிட்டு மீண்டும் சமையலறையை நோக்கி நடந்தாள்.
நான் சொன்னது ஞாபகம் இருக்கா என்றான் சுந்தர் பேப்பரிலிருந்து பார்வையை விலக்காமல். தீர்மானமா உன் பாஸ் கிட்ட சொல்லிடு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. அவள் பதிலே சொல்லாமல் மீதி வேலையை முடிக்க சென்றாள். இப்போது ஒரு பாட்டம் வாக்குவாதம் நடந்தால் இன்று ஆபீஸுக்கு நேரத்தோடு போக முடியாது. அவள் மௌனமாக சமையல் மேடையை துடைத்து இருவருக்கும் சின்ன கேரியரில் சாப்பாட்டை வைத்து கட்டி தனித்தனி பைகளில் போட்டு சாப்பாட்டு மேஜை மேல் வைத்து அவசரமாக தன்னை தயாரித்து கொள்ள அடுத்த அறைக்கு சென்றாள். முடமுடத்த கஞ்சி போட்ட புடவை கட்ட நேரம் இல்லாமல் நைலான் புடவையை கட்டி தலையை சீவும் போது கை சோர்ந்து போயிற்று. நேற்று இரவு தூக்கம் இல்லாததில் கண்களுக்கு அடியில் களைப்பு தெரிந்தது. மையிட்ட பிறகு சற்று தெம்பு வந்தது போல தோன்றியது. ஆபீஸில் அவளுக்குத்தான் ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் செய்து கொள்ளும் பெண் என்று பட்டப்பெயர் உண்டு. இன்று அதில் 50% கூட தேராது என்று அவள் நினைத்து கொண்டாள். மேஜை மேல் வைத்திருந்த டிஃபனை இன்னும் சுந்தர் சாப்பிட வரவில்லை. மணி 8:45. அவளுக்கு திக்கென்றது. அவனுடன் தான் மோட்டார் சைக்கிளில் அமர்ந்து அவள் செல்வது வழக்கம். அவளை அவளது அலுவலகத்தில் இறக்கிவிட்டு செல்வான். 8:45 கிளம்பினால் தான் டிராபிக் நெரிசலை தாண்டி 9:30 மணி ஆபீஸுக்கு நேரத்துக்கு செல்ல முடியும். எந்த காரணத்துக்காகவும் ஆபீஸுக்கு தாமதமாக செல்ல அவளுக்கு பிடிக்காது. இதுவே அவளுக்கு நல்ல பெயர் கொடுத்திருப்பது என்று அவளுக்கு தெரியும். அவள் அவசரமாக 2 வெள்ளல் இட்லியை வாயில் போட்டுக்கொண்டு, சுந்தர் கிளம்பலையா என்று குரல் கொடுத்தாள். இன்னைக்கு 9 மணிக்கு கிளம்பலாம் என்றான் அவன் சாவகாசமாக. ஏன் என்றாள் அவள் திடுக்கிட்டு. ஏன்னா நான் இன்னும் குளிக்கல, எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு லேட். என்ன இது சுந்தர் என்றாள் அவள் லேசான கோபத்துடன். இன்னைக்கு எனக்கு வழக்கத்தை விட சீக்கிரமா போகணும். நான் கிளம்ப இன்னும் 15 நிமிஷம் ஆகும் என்றான் அவன் நிர்தாட்சண்யமாக. கொஞ்சம் லேட்டா போனா உன் பாஸ் என்ன தலையை கிள்ளிடுவானா? அவனோட பேச்சுக்கெல்லாம் இதென்ன ஆட்டம் ஆடுற நீ? அவளுக்கு சுரீர் என்ற கோபம் வந்தது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவள் மேஜையில் பதார்த்தங்களை மூடி வைத்து கை கழுவி டிஃபன் பாக்ஸை கை பையில் திணித்து, எனக்கு இப்ப விவாதம் பண்றதுக்கு நேரம் இல்ல சுந்தர், பிளீஸ் என்றாள் அடங்கின குரலில். உனக்கு கிளம்ப நேரமாகும்னா நான் ஆட்டோவில் போறேன். ஓ இஷ்டம் என்றான் அவன் சற்று நிஷ்டூரமான குரலில். என் சௌகரியத்தை விட உன்னுடைய பாசுக்கு சலாம் போடுறது முக்கியம்னா கிளம்பு. அவள் ஆயாசத்துடன் ஒரு வினாடி தயங்கி நின்றாள். அவன் மிகவும் குழந்தைத்தனமாக நடந்து கொள்வது போல இருந்தது. வேலைக்கு நேரத்தோட போறது எனக்கு ரொம்ப முக்கியம் என்றபடி கதவை தாழ்பால் போட்டுக்கோ, நான் கிளம்புறேன் என்று அவள் செருப்பை மாட்டிக்கொண்டு வாசலுக்கு விரைந்து லிப்ட் முன்னால் நின்றாள். சுந்தர் வேண்டுமென்றே சோதிக்கிறான் என்று எரிச்சல் வந்தது. நல்ல வேளையாக இன்று லிப்ட் வேலை செய்து கொண்டிருந்தது. தெருவுக்கு வந்தபோது ஆட்டோவும் அதிசயமாக கிடைத்தது. பிழைத்தோம் என்று தனக்குள் திருப்திப்பட்டு கொண்டு ஆட்டோவில் அமர்ந்தபோது மனசில் தம் என்று ஒரு விசனம் கனமாக அமர்ந்தது. சுந்தர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? ஆபீஸுக்கு சென்று வேலை செய்வதால் என்ன குறை வைத்தேன் அவனுக்கு? நாக்குக்கு ருசியாக சமைக்காமல் இருக்கிறேனா? வீட்டை ஒழுங்காக வைக்காமல் இருக்கிறேனா? வீட்டு நிர்வாகம் பூராவும் நான் தானே செய்கிறேன். சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் வீட்டுக்காக செலவழிக்கிறேன். சில பெண்கள் போல கண்டபடி புடவைகள் வாங்குகிற பித்து கூட கிடையாது. இன்னும் எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இவன் நினைக்கிறான்? தன்னை தவிர வேறு பாஸ் மனைவிக்கு இருக்கக்கூடாது என்ற எண்ணமா? அது எப்படி சாத்தியம்? வேலைக்கு செல்லும் போது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிடு. அவளுக்கு அந்த வார்த்தைகளை நினைத்து மீண்டும் சுரீர் என்ற கோபம் வந்தது. இவன் என்ன அண்ணாவி இப்படி ஒரு கண்டிஷன் போடுவதற்கு? இவனுக்கு ப்ரமோஷன் கிடைத்து அதனால் வேலை அதிகரித்தது. வீட்டுக்கு திரும்ப 8 மணி ஆகும் என்ற நிலை வந்தால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ப்ரமோஷனே வேண்டாம் என்று நான் சொன்னேனானால் அது பைத்தியக்காரத்தனம் என்று இவன் நினைக்க மாட்டானா? சொல்லத்தான் நினைப்பேனா? எனக்கு மட்டும் இவன் ஏன் கண்டிஷன் போட வேண்டும்? ஆபீஸ் வாசலை அடைந்து ஆட்டோ கட்டணத்தை கொடுத்துவிட்டு அவள் உள் நோக்கி நடந்தபோது புதிதாக தெம்பு பிறந்தது போல் இருந்தது.
இங்கு அவள் ஒரு தனி பிரகிருதி. அவளுக்காகவே அவளை மதிக்கும் இடம் இது. அவள் திறமையை போற்றி பாராட்டும் இடம். நீங்க வந்ததும் தன்னை வந்து பார்க்க சொன்னாங்க ஜிஎம் என்றான் ஆபீஸ் பியூன். அவள் நுழைந்தவுடன், அவங்க வந்தாச்சா என்று அவள் அவசரமாக ஜிஎம்மின் அறை வாசலை 2 முறை விரலால் தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். ஜிஎம்மின் நாற்காலியில் அமர்ந்திருந்த இளைஞன், குட் மார்னிங் சுஜாதா என்றான் உற்சாகத்துடன். குட் மார்னிங் மிஸ்டர் அருண் என்றாள் சுஜாதா அடக்கத்துடன். அவளுக்கு அவன் மேலதிகாரியாக இருந்தாலும் சார் போட்டு பேசக்கூடாது என்று அவன் கண்டிப்பாக சொல்லியிருந்தான். உட்காருங்க என்று அவன் உபசரித்ததும் அவள் அமர்ந்தாள். அவன் இன்டர்காமில் 2 காஃபி வேணும் என்று கேட்டுவிட்டு அவளை பார்த்து சிரித்து, எப்பல இந்த புது வேலை டியூட்டி ஜாயின் பண்றீங்க என்றான். இந்த கேள்வி எந்த நிமிஷமும் வரலாம் என்று எதிர்பார்த்திருந்த அவள், எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் என்றாள் தயக்கத்துடன். எதுக்கு என்றான் அவன் வியப்புடன். இது பதவி உயர்வுன்னு தெரியலையா? இன்னும் போக போக உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. நான் உத்தரவாதம் தர்றேன். அவள் அவனை நிமிர்ந்து பார்த்து பலவீனமாக சிரித்தாள். அதை பத்தி எனக்கு சந்தேகம் இல்ல. நீங்க என் திறமையை மதிச்சு இந்த பதவியை கொடுக்கறேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து என் ஹஸ்பண்டு கிட்ட கூட இந்த விஷயத்த சொன்னேன். அதற்குள் காஃபி வந்தது. பேச்சு தடைப்பட்டது. சிப்பந்தி வெளியே சென்றதும் அருண் சிரித்தபடியே, என்ன சொல்றாங்க உங்க ஹஸ்பண்ட் என்றான். பெருமையா இல்லையா அவங்களுக்கு? அவள் சட்டென்று பதில் சொல்ல முடியாமல் தயங்கினாள். தொண்டையில் கனமாக ஏதோ அமர்ந்தது. சுந்தருக்கு பெருமை ஏற்பட்டதா அவள் செய்து சொன்னதும்? அவன் முகம் மாறிற்று. ஆனால் நிச்சயமாக பெருமையா இல்லை அது. அந்த முகம் மாறுதலுக்கான வியாக்கியானம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவளுக்கு பெருமை தரக்கூடியதாக இல்லை அது என்கிற பிரக்ஞையில் மனசு இப்போது புதிதாக அதிர்ந்தது. இதே போல பதவி உயர்வு தனக்கு ஏற்பட்டதாக அவன் சொல்லியிருந்தால் அவள் எத்தனை பெருமைப்பட்டிருப்பாள். அவனை அணைத்து முத்தமிட்டு கை குலுக்கி பாயசம் வைத்து சமைத்து கோவிலுக்கு சென்று அர்ச்சனைக்கு கொடுத்து, காஃபி சாப்பிடுங்க என்றான் அருண் அவளுக்கு ஞாபகப்படுத்துவது போல. அவள் தன்னை சமாளித்து கொண்டு காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டாள். என்ன விஷயம்? எனி ப்ராப்ளம் என்றான் அருண். ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட நீங்க ஃப்ராங்கா இருக்கணும், இல்லைனா அனாவசிய சிக்கல் வரும். அவனுடைய குரலில் லேசான எரிச்சல் தென்படுவது போல் இருந்தது. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த புது வேலையில ராத்திரி லேட்டா வர வேண்டி இருக்கும் என்கிறது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல என்றாள் அவள் மெல்லிய குரலில். அவன் சிரித்தான். ப்ரமோஷன்னா பொறுப்பு அதிகம்னா வேலையும் ஜாஸ்தி தான். உங்க வேலைக்கு மற்றவங்களை சந்திச்சு பேச வேண்டிய பிஆர்ஓ வேலை அதிகம் இருக்கும். சாதாரணமா சாயங்காலம்தான் பல பேரை சந்திக்க முடியும். காலையில 10:30 மணிக்கு வந்தா போதும். ராத்திரி 8 மணி வரை வேலை பார்க்க வேண்டி இருக்கும். அது என்ன கஷ்டம்? நான் தினம் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போறேன். அவள் சிரித்தாள். நீங்க அமெரிக்காவில் 8 வருஷம் இருந்துட்டு வந்திருக்கீங்க. இந்திய சூழலே உங்களுக்கு மறந்து போயிட்டது போல இருக்கு. தினமும் தனியா ராத்திரி வேளையில வீடு திரும்புறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஓ, எனக்கு புரியுறது என்றான் அவன் யோசனையுடன். இப்ப எப்படி வரீங்க ஆபீஸ்க்கு? என் ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு போகும்போது என்னை ஸ்கூட்டர்ல இறக்கி விட்டு போவார். திரும்பும்போது பிக்கப் பண்ணிக்கிட்டு போவார். அவருக்கு முடியாத போது நான் ஆட்டோவிலையோ பஸ்லயோ போவேன். அவள் ஒரு வினாடி யோசித்து விட்டு, நோ ப்ராப்ளம். உங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கும் டிராப் பண்றதுக்கும் ஆபீஸ் வண்டியை சாங்ஷன் பண்ற என்றான். அவள் திகைப்புடன் அவனை பார்த்தாள். இந்த சலுகையை அவள் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. இதை பற்றி சுந்தரிடம் சொன்னால் அவன் சமாதானமாகி போவானா என்கிற யோசனையுடன் அவள் தேங்க்யூ என்றாள். இப்பவும் அவகாசம் வேணும் என்று சொன்னால் இந்த அருண் தன்னை கிறுக்கு என்று நினைத்து கொள்வான் என்று தோன்றிற்று. அத்துடன் பிரச்சனை தீர்ந்தது என்பது போல அருண் அவளை பார்த்து சிரித்தபடி எழுந்தான். சோ, ப்ராப்ளம் தீர்ந்து போச்சு. இன்னைக்கே புது வேலையை ஆரம்பிச்சிடுங்க. நான் பேப்பர்ஸை உங்க டெஸ்க்கு அனுப்புறேன். அவளும் எழுந்தாள். இன்னும் அங்கு உட்கார்ந்து தன் தயக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அவன் எழுந்து விட்டதே நீ இனிமேல் போகலாம் என்கிற அடையாளம். நாளை வரை அவகாசம் கொடுங்களேன் என்று கேட்க யோசனையாக இருந்தது.
இவன் அமெரிக்கன் ரிட்டர்னாக இருந்தாலும், அவள் பெயரை சொல்லி கூப்பிடும் சரளமுள்ளவனாக இருந்தாலும், அவளை அவன் வேலைக்கு வைத்திருப்பவன் சுபாவத்தில் பொறுமை இல்லாதவன், நினைத்த வேலையை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற துடிப்புள்ளவன். சால்ஜாப்புகள் ஒத்திப்போடல் எல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவன் புருஷனை கேட்டு சொல்கிறேன் என்றால் அவனுக்கு எரிச்சல் வரும். உன் புருஷனா இந்த கம்பெனியின் எஜமானன் என்று கேட்பான். புருஷன் பேச்சை கேட்டுத்தான் நீ நடப்பாய் என்றால் வீட்டிலேயே உட்கார்ந்திரு என்று சொல்லலாம். பதவி உயர்வினால் அவளுக்கு கிடைக்கப் போகும் சம்பளம் ரூபாய் 4100. போக போக அதிகமாகும். தேங்க்யூ மிஸ்டர் அருண் என்று அவள் திரும்பினாள். கதவருகில் சென்றபோது, சுஜாதா என்றான் அவன். அவள் திரும்பினாள். ஆல் தி பெஸ்ட். அவன் தோழமையுடன் சொல்வது மனதுக்கு உற்சாகமாக இருந்தது. தேங்க்யூ என்று அவள் புன்னகைத்தாள். தன்னுடைய இடத்துக்கு போய் உட்கார்ந்ததும் சுந்தருக்கு டெலிபோன் செய்யலாமா என்று யோசித்தாள். அவன் இதற்குள் அலுவலகத்துக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டான் என்ற நினைவு வந்தது. நிதானமாக சொல்ல வேண்டும், பக்குவமாக சொல்ல வேண்டும். கடவுளே, அவனுக்கு கோபம் வராமல் இருக்க வேண்டும். அத்தனை படிச்சு படிச்சு சொல்லியும் உன் இஷ்டப்படியே நடந்துகிட்டியா என்று ஆத்திரப்படுவான். உண்மையில் அவனுடைய ஆத்திரத்திற்கு காரணம் என்ன என்று புரியவில்லை. அர்த்தம் இல்லாததாக தோன்றிற்று. ரூபாய் 4000 சும்மா கிடைக்குமா? பணம் வந்தால் கசக்கிறதா? வீடு கட்டணம், கார் வாங்கணும் என்று கனா கண்டால் கிடைத்து விடுமா? அவனுடைய சம்பளம் மட்டும் எப்படி போதும்? பெண்டாட்டி வேலை பார்ப்பது அவனுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் அவனுடைய சௌகரியத்துக்கு எந்த குறையும் அதனால் ஏற்படக்கூடாது. கணவனுக்கு பின் தூங்கி முன்னெழும் பேதையா இருப்பது மட்டும் போதாது. ஆபீஸுக்கும் பின் சென்று முன் திரும்பும் மனைவியா இருக்க வேண்டும். எவன் கொடுப்பான் அப்படிப்பட்ட வேலை? வீட்டிற்கு தாமதமாக இரவு சென்றாலும் வீட்டில் அவள் இப்போது செய்யும் எந்த வேலையையும் அவன் இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய போவதில்லை. சாப்பாட்டை சில நாட்களுக்கு சுட வைத்து சாப்பிட வேண்டியிருக்கும். அதை கூட ஒருத்தன் செய்து கொள்ளக்கூடாதா? நான் இத்தனை வேலை செய்யும் போது? அவள் தனக்குள்ளேயே நீண்ட நேரம் விவாதம் செய்து உண்மையில் இப்படிப்பட்ட சர்ச்சைக்கு தர்க்க ரீதியான ஆதாரமே இல்லை என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள். நேற்று ப்ரமோஷன் வரப்போகிறது என்று சொன்னபோது ஒரு வினாடி கழித்தே குட் என்றான். சற்று வேலை அதிகமாக இருக்கும், வீட்டுக்கு வருவதற்கு நேரமாகும் என்றாலோ இல்லையோ, அப்படின்னா ப்ரமோஷனே வேண்டாம்னு சொல்லிடு என்று விடுவிடுத்தான். விவரமே கேட்டுக்கொள்ளாமல் அவன் விடுவிடுப்பது அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. பெரிய வேலைன்னா பொறுப்பு அதிகம், வேலை நேரம் சித்த முன்ன பின்னதான் இருக்கும் என்று அவள் இழுத்தாள். யாரும் பார்க்காத வேலைய நீ செஞ்சிட போறதில்ல. கண்ட நேரத்துல பொம்பளையை வீட்டுக்கு தனியா அனுப்புறதுக்கு உன் முதலாளி நினைச்சான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 8 மணி என்கிறது கண்ட நேரம் இல்ல. வேலை செய்யறதுக்குன்னு கிளம்பினப்ப வேலை செய்யறதுல ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நீ வேணா சொல்ல மாட்ட, ஆண் பெண் சமத்துவம் பேசுறவ. உன்னை பாக்குற ஆண் பிள்ளை நீ பெண் என்கிறதை கவனிக்காமலையா இருக்கா? நீ பெண், ராத்திரி தனியா வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சு வர்றது ஒரு நாளை பார்த்தா போல இருக்காது. 9ல இருந்து 5 வரை இருந்தா ப்ரமோஷனை ஒத்துக்கோ, இல்லைன்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிடு. உனக்கு நான் தனியாக இரவு வீடு வருவதை பற்றித்தானே கவலை. கவலையை விடு. இப்பொழுது ஆபீஸ் கார் வரும். அலங்காமல் நலுங்காமல் யார் கண்ணிலும் படாமல் போய்விட்டு வருவேன் என்றால் சமாதானமாகி போக மாட்டானா? கங்க்ராட் சுஜாதா. சுஜாதா நிமிர்ந்து பார்த்தாள். அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ராதா, நரேந்திரன், தமிழரசு எல்லோரும் பெரிய புன்னகையுடன் நின்றிருந்தார்கள். அதற்குள் செய்தி பரவிவிட்டதா என்ற வியப்புடன் அவள் தேங்க்ஸ் என்றாள். ட்ரீட் எப்ப என்றாள் தமிழரசு. அமுக்கமா இருந்துடாத, ப்ரமோஷனை பத்தி அமுக்கமா இருந்த மாதிரி என்றாள் ராதா. அவள் குரலில் பொறாமை நிழல் ஆடுவதை கண்டு கொள்ளாத மாதிரி சுஜாதா புன்னகையுடன் சொன்னாள். எனக்கே நேத்து தான் தெரியும். போஸ்ட் ஏத்துக்கிறதா வேண்டாமான்னு குழப்பமா இருக்கிறது. என்ன குழப்பம் என்றான் நரேந்திரன் வியப்புடன். இதே ஊர்ல தானே இருக்க போறீங்க? ஆமா, இருந்தாலும் ஏதோ குழப்பம் என்று சுஜாதா அரை குறையாக சொல்லி நிறுத்தினாள். ஒரு குழப்பமும் வேண்டியதில்ல என்றான் நரேந்திரன். திறமை, சீனியாரிட்டி ரெண்டும் இருக்கு உங்ககிட்ட. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது நியாயம்னு எல்லாரும் ஒப்புக்கிறாங்க.
அதற்குள் அதை பற்றின பேச்சு அலுவலகத்தில் நடந்து முடிந்து விட்டது என்ற நினைப்பு அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. தேங்க்யூ என்றாள் அவள் சிரித்தபடி. அப்ப ட்ரீட் நிச்சயம். என்றைக்கு, எப்பொழுது, எந்த ஹோட்டல் என்று தீர்மானப்படுத்தி கொண்ட பிறகே அவர்கள் நகர்ந்தார்கள். அவள் லேசாகி போன மனசோடு வேலையில் ஆழ்ந்து போனாள். 2-3 முறை அருண் அவளை கூப்பிட்டு அவளது புதிய பொறுப்புகளை விளக்கினான். மதியம் அவனுடன் ஒரு பிசினஸ் லஞ்சுக்கு போக வேண்டியிருந்தது. சுந்தருக்கு இடையில் டெலிபோன் செய்யக்கூட முடியாமல் நேரம் பறந்தது. அவள் மீண்டும் தன் நாற்காலிக்கு சென்றபோது ராதா அவளிடம் வந்து, உன் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்க என்றாள். தன்னை அறியாமல் சுஜாதாவுக்கு திக்கென்றது. நாக்கை கடித்து துருத்தி சிரித்தாள். அவருக்கு ஃபோன் செய்யவே முடியாம போயிட்டது. என்ன சொன்னாங்க? உனக்கு ப்ரமோஷன் ஆனது அவங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா நான் ஒப்புக்கிட்டேன்னு தெரியாது. வர ப்ரமோஷனை யாராவது வேணாம்னு சொல்வாங்களா? வேடிக்கையா இருக்க என்றாள் ராதா. வேடிக்கைதான் என்றாள் சுஜாதா புன்னகையுடன். இது வேடிக்கை இல்ல, வயித்தெரிச்சல் என்றாள் ராதா. தன்னை விட பெண் ஜாதி ஒரு மாற்று குறைவா இருந்தா தான் புருஷனுக்கு நிம்மதி. அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று சுஜாதா சிரித்தாள். இப்ப வேலை அதிகமாயிருக்கும், வீட்டுக்கு போறது லேட் ஆயிடும். அதெல்லாம் ஆபத்தான வேலைன்னு இவங்க யோசனை பண்றாங்க. அதுக்கு என்ன, ஸ்டாஃப் கார் எங்கெல்லாமோ சுத்துது, ராத்திரி உன்னை இறக்கி விடாமையா போகும்? இவள் எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நம்மிடம் பேச்சு கொடுக்கிறாள் என்று சுஜாதாவுக்கு சோர்வு ஏற்பட்டது. அவங்களோட நான் பேசுறேன் ராதா, இல்லைன்னா ராத்திரிக்கு வீட்டுக்கு போனா கதவை திறக்க மாட்டாங்க என்றாள் டெலிபோன் எண்களை சுழற்றியபடி. ஆனாலும் நீ உன் புருஷனுக்கு ரொம்ப மாஞ்சுதான் போற என்று நொடித்தபடி ராதா அகன்றாள். வேறு யாரோ டெலிபோன் எடுத்தார்கள். சுந்தர் உடம்பு சரியா இல்லைன்னு வீட்டுக்கு போயிட்டாரே என்றார்கள். அவள் சற்று நேரம் திகைப்புடன் உட்கார்ந்திருந்தாள். இந்த செய்திக்கு என்ன அர்த்தம் செய்து கொள்வது என்று புரியவில்லை. திடீரென்று உடம்புக்கு என்ன ஆகியிருக்கும்? காலையில் பார்த்தபோது நன்றாகத்தானே இருந்தான். நேற்று இரவு நடந்த வாக்குவாதத்தினால் அவள்தான் தூங்கவில்லை. அவன் நன்றாக தூங்கினான். காலையில் தாமதமாக எழுந்தான். ஆபீஸுக்கு தாமதமாக கிளம்புவதற்கு பிரத்யேக காரணம் ஏதும் சொல்லவில்லை. அவளை சீண்டுவதற்காகவே அவன் அப்படி நடந்து கொண்டதாக தோன்றிற்று. இப்போது வீட்டுக்கு சென்று விட்டதும் அவளை சீண்டுவதற்காகவே இருக்கலாம் என்கிற நினைப்பு அவளுக்கு எரிச்சலை ஏற்படுத்திற்று. அவன் மிகவும் குரூரமாக நடந்து கொள்கிறான் என்ற கோபம் வந்தது. வேலையை ஒப்புக்கொண்டு விட்டதை பற்றி தனக்கு தெரிவிக்கவில்லை என்று அவனுக்கு ஆத்திரம் வந்திருக்கும். அதை அவன் காட்டும் விதம்தான் இது. அவள் சோர்வுடன் தனது வேலைக்கு திரும்பினாள். காலையில் அவனுக்கு டெலிபோன் செய்ய முடியாமலேயே போனது துரதிர்ஷ்டமானது. எப்படியாவது 2 நிமிஷத்துக்கு பேச முயன்றிருக்க வேண்டும். அவன் எங்கே போனில் திட்ட ஆரம்பித்து விடுவானோ என்கிற உள்ளார்ந்த பயமே அவளை அறியாமல் அவளை தடுத்திருக்க வேண்டும். எப்பொழுதாவது அதை சந்தித்தே ஆக வேண்டும் என்கிற பிரக்ஞை இல்லாமல் போனது அசட்டுத்தனம். இப்பொழுது 3ஆம் பெயர் மூலம், அதுவும் ராதாவின் மூலம் அது தெரிய வந்தது. போதாத காலம்தான். உங்களுக்கு சுஜாதா வேலையை ஒப்புக்கொண்டது தெரியாதா என்று ராதா கேட்டிருப்பாள். காலையிலே வந்ததுமே புது இடத்துல உட்கார்ந்தாச்சே, அவ இப்ப ரொம்ப பெரிய ஆளு என்று வெகுளித்தனமாக சொல்வது போல சொல்லி அவனுடைய ஈகோவை குத்தி இருக்கலாம். சர் என்று கோபம் வந்திருக்கும். உடம்பு சரியில்லை என்ற சாக்குடன் ஆபீஸை விட்டு கிளம்பும் யோசனை அப்பொழுதுதான் தோன்றியிருக்கும். ஏனென்றால் சுஜாதா ஆபீஸுக்கு போன் செய்வாள் என்று அவனுக்கு தெரியும். செய்தி அறிந்ததும் அவள் என்ன செய்ய போகிறாள் என்று வேடிக்கை பார்க்கிறான். அவனுடைய குழந்தைத்தனத்தை கண்டு அவளுக்கு சிரிப்பு வந்தது. புது வேலையை ஒப்புக்கொண்ட அன்று செய்தி கேட்டவுடனே பதறிக்கொண்டு வீட்டுக்கு வருவாள் என்று எதிர்பார்க்கிறானா? சென்றால் அது அவனை திருப்திப்படுத்தும், சந்தேகம் இல்லாமல். ஆனால் அவள் எதற்கு அப்படிப்பட்ட சாகசங்களில் ஈடுபட வேண்டும்? பிறகு தொட்டதற்கெல்லாம் சீண்டுவதே, அவளுடைய பொறுமையை சோதிப்பதே வழக்கமாகி போகும். அவள் வலுக்கட்டாயமாக வேலையில் கவனம் செலுத்த முயன்றாள். சீக்கிரத்தில் அதில் ஒன்றியும் போனாள்.
வீட்டுக்கு எப்ப போக போற என்ற ராதாவின் குரல் கேட்டு அவள் நிமிர்ந்த போது மாலை மணி 5 ஆகியிருந்தது. சாதாரணமாக அவள் வீட்டுக்கு கிளம்பும் நேரம். ஆனால் இன்று அவள் ஏற்றிருப்பது புதிய வேலை. இன்னும் குறைந்தது 2 மணி நேர வேலை இருந்தது. அவள் மெலிதாக புன்னகைத்து, இன்னும் வேலை முடியல, 7 மணி ஆயிடும் என்றாள். ஹஸ்பண்டோட பேசினியோ? ஆஹா, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம், உடம்பு சரியில்லைன்னு என்று சுஜாதா தலையை குனிந்து கொண்டு ஃபைலை பார்த்தபடியே சொன்னாள். உடம்பு சரியில்லையா என்றாள் ராதா விடாமல். பின்ன பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப? இவளே சம்பளம் கொடுப்பவள் போல் பேசுவது வேடிக்கையாக இருந்தது. ஆமா, அதைத்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்றாள் பட்டு கொள்ளாமல். ஆனா இப்பவே கிளம்ப முடியாது. இருக்கிற வேலையில பாதியாவது முடிச்சுட்டு தான் கிளம்பணும். ராதா இன்னும் நகராமல் நின்ற இடத்திலேயே நின்றாள். ரொம்ப பேஜாரான வாழ்க்கை இது சுஜாதா என்றாள் இறங்கிய குரலில். நீயாவது தனி குடித்தனம் பண்ற. உன் புருஷனை சமாளிச்சா போதும். எனக்கு வீட்டுல மாமியார் நாத்தனார் எல்லாரையும் சமாளிச்சாகணும். தினமும் யாராவது ஒருத்தருக்கு மூட் அவுட் ஆயிடும். ஜலதரங்கம் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும். வேலையை விட்டுடலாமான்னு சில நாளைக்கு அலுத்து போகும். ஆனா வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்தா பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ராதாவின் பேச்சை கேட்டு சுஜாதாவுக்கு வியப்பாக இருந்தது. இதுவரை யாருடனும் அந்தரங்கமான பேச்சில் ஈடுபட்டதில்லை. ராதா ஒரு வெகுளி பெண் என்று மேலெழுந்த வாரியான எண்ணம் மட்டுமே இருந்தது. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை எங்கும் இருக்க முடியாது. பிரச்சனைகளை கண்டு பயந்து யாரும் சொந்த பந்தம் வேண்டாம் என்று இருந்து விடுவதில்லை. எதிர்நீச்சல் போடுவதும் அதில் தோற்று போவதும் அவரவர் சாமர்த்தியத்தை பொறுத்தது. உண்மையில் ராதாவை போன்ற பெண்களுக்கு வேலைக்கு வருவது ஒரு மனோ வைத்தியம் போல. அவள் சொல்வது போல் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் பைத்தியம்தான் பிடிக்கும். வேலையை விட்டுட்டா அப்புறம் திரும்பவும் வேணும்னா கிடைக்காது என்றாள் சுஜாதா. அதனாலதான் நானும் விடாம இங்க தொங்கிக்கிட்டு இருக்கேன் என்றாள் ராதா அலுப்புடன். எத்தனை காசு வந்தாலும் போராம இருக்கிற இந்த காலத்துல பித்து பிடிச்சாதான் கையில் இருக்கிற வேலையை எவளும் விடுவா. ஆனாலும் சுஜாதா, சில சமயம் மனசு ரொம்ப பலவீனப்பட்டு போறது. ஏன், என்ன காரணம் என்றாள் சுஜாதா தயக்கத்துடன். வீட்ல ஏதாவது நச்சு நச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆஞ்சு ஓஞ்சு வீட்டுக்கு போனா சித்த நேரம் அக்கடான்னு படுக்க முடியாது. ராத்திரி சமையல் வேலையை நான் தான் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது செஞ்சாலும் இது சொத்த இது சொல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தினமும் எதுக்காவது வாக்குவாதம்தான். சுஜாதா யோசனையுடன் ராதாவை பார்த்தாள். கூட்டு குடும்பத்தின் அழுத்தங்களும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமலே தனக்கு இருக்கும் வேலைகளை பற்றி சொன்னால் ராதாவால் புரிந்து கொள்ள முடியாது என்று தோன்றியது. மத்தவங்க வீட்டுல இருக்கிறதுனால வேலைக்கு போயிட்டு வந்தவ ராத்திரி சமைக்கணுமான்னு உனக்கு அலுப்பு வருது. எனக்கு வேற வழியே இல்லை. நானே தான் எல்லாம் செய்யணும். காலையில 5 மணிக்கு எழுந்து மெஷின் மாதிரி ராத்திரிக்கும் சேர்த்து சமைச்சு வச்சு வேலைக்காரிய வேலை வாங்கி எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டு கிளம்பணும். கூட்டு குடும்பமா இருந்தா தேவலையேன்னு சில சமயம் தோணும். ராதா சிரித்தாள். இக்கரைக்கு அக்கறை பச்சை. எல்லாத்துலயும் பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வீம்பு இருக்கு. ஆபீஸ்க்கு ஏதோ சும்மா அரட்டை அடிக்க போறதா வீட்டுல நினைக்கிறாங்க. வீட்டுல சும்மாதானே அவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சுஜாதா சிரித்தாள். குழந்தை இருக்கா? 3 வயசு பையன் இருக்கானே என்றாள் ராதா பிரசன்னமாக. வீட்டுல உங்க மாமியார் மாமனார் தானே பாத்துக்கிறாங்க? ஆமா. பின் அது பெரிய உதவி இல்லையா ராதா என்றாள் சுஜாதா கனிவுடன். ரொம்ப களைச்சு போற வேலை கூட. அப்ப நீ சாயங்காலம் வீட்டு பொறுப்பை எடுத்துக்கிறது தான் சரி. எடுத்துக்காம இல்ல சுஜாதா. ஊரார் வீட்டு குழந்தையை ஏதோ தர்மத்துக்கு பார்த்துக்கிட்ட மாதிரி சில சமயம் குத்தாலா பேசுறாங்க. அதை கேட்டா சுருக்குன்னு மனச கஷ்டப்படுத்தும். அதை கவனிக்காம இருக்க பழகிக்கோ. நான் அப்படித்தான். உன்னை யாரு பேச போறாங்க? தனி குடித்தனம் தானே. தனி குடித்தனம்னா புருஷன் கூட இருக்காரே என்றாள் சுஜாதா லேசாக சிரித்தபடி. அவங்க என்ன சொல்வாங்க? திடீரென்று சுஜாதாவுக்கு அலுப்பாக இருந்தது. இதையெல்லாம் எதற்கு வெளியில் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. என்னவோ சொல்வாங்க. உன்னை உங்க மாமியார் சொல்ற மாதிரின்னு வச்சுக்கோயேன். டெலிபோன் ஒலித்தது. அதற்கு மனதுக்குள் நன்றி சொல்லியபடி சுஜாதா ராதாவை பார்த்து, நாளைக்கு பேசலாம் ராதா என்று ரிசீவரை எடுத்தாள். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் என்று ராதா லேசான ஏமாற்றத்துடன் கிளம்பினாள்.
அலுவலகத்தில் கிட்டத்தட்ட எல்லோரும் கிளம்பிவிட்டார்கள். மேனேஜர் தமது அறையில் யாரோ 2 வெளி ஆட்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அருண் ஒரு மந்திரியை சந்திக்கப் போயிருந்தான். சுற்றிலும் இருந்த அமைதி கொஞ்ச நேரத்துக்கு சுஜாதாவுக்கு வினோதமாக இருந்தது. பிறகு பழகிவிட்டது. எஞ்சியிருந்த வேலையை கிடுகிடுவென்று செய்து முடிக்க முடிந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.